புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. கன்னியாகுமரி, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம், அதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இது இந்த பார்வை எப்படி பார்க்கறதுனால நிலத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் எழுந்துள்ள உங்களுக்கு தெரியும். மீத்தேன் எதிர்ப்பு, ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்புன்னு பல்வேறு விவசாய பெருங்குடி மக்கள், கடலோர மக்கள், ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள்னு நிறைய பேர் போராடி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தருவாயில் கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வராங்க. அது முன்னாடி சொல்லப்பட்டது மரக்காணத்திலேருந்து நாகப்பட்டினம் வரைக்குமான கடல் பரப்புக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன் மூலமாக நிலமும் கொடுத்துருந்தாங்க ONGC மற்றும் வேதாந்தா குழுமத்திற்கு. மீண்டும் இப்போ கன்னியாகுமரி, சென்னையும் தான் விடுபட்டிருந்தது. தூத்துக்குடியிலேருந்து தொடங்கி, தூத்துக்குடியினுடைய அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி தொடக்கத்திலேருந்து தொடங்கி கன்னியாகுமரி உள்ளிட்டு இந்த பக்கம் சென்னை, பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. கடல் சூழியல் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டகம். பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய அமைவிடம், ஒரு புவியினுடைய மிகப்பெரிய ஒரு கோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக கடல் இருக்குது. அப்படி ஒரு அனைத்து உயிர்வாழ்னுடைய மையமாக இருக்கக்கூடிய கடலை போயிட்டு நீங்கள் துளையிடுவோம், ஒரு துளை போடுறீங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரில் போடுறீங்கன்னா 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த படகும் வரக்கூடாது, மீன்பிடி வலைகள் மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை 5 கிலோமீட்டருக்கு எத்தனை குழாய்கள் பதிக்க போகிறாங்க. ONGC நிறுவனம் தரையில் எடுக்கப்பட்ட அளவீட்டுக்கே இவங்களால் அதுக்கான உள்ளீட்டு பொருட்களை வெளியில் எடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கும்போது கடலில் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை எப்படி அனுமதிக்கிறாங்க, எப்படி அதுக்கான ஒப்பந்த புள்ளி கோர்றாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. கடற்கரை மக்களை, அந்த கடலையே நம்பி வாழக்கூடிய கடற்கரை மக்களை எந்த கருத்து கேட்பும் நடத்தாமல் இது போன்ற அனுமதி வழங்குவது ஒரு வல்லாதிக்க நாட்டில் கூட நடக்காது. முதலாளித்துவ நாட்டில் கூட இந்த மாதிரியான ஒரு முறைகள் இருக்காது. ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த மக்களை எந்தவித கருத்து கேட்புக்கும் உட்படாமல் கடலோர பாதுகாவலர்களாக நிற்கக்கூடிய கடலோடி மக்களை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த மக்களுக்கான பாதிப்பை கொஞ்சம் கூட உணராமல் இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். மீண்டும் இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு கடலில் கால் வச்சிங்க அப்படின்னா கடற்கரை மக்களும் கடலில் கால் வைக்க தெரியும். நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் கடற்கரைக்கு வரணும். நாங்கள் பிறந்ததுலேருந்தே கடல் தண்ணியும் உப்பு காற்றையும் சுவாசிச்சினாங்க. எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு நீங்கள் இன்ஜினியரை கூட்டு வந்து அளவிடணும். GPS கருவி, எக்கோ சவுண்ட்லாம் கொண்டு வரணும். எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பார் இருக்குது, எந்த இடத்துல பாசி இருக்கும், எந்த இடத்துல வலை போட முடியும், எந்த இடத்துல வலை போட முடியாது, எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது, எந்த காற்றுல எந்த படகு நிற்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சேது சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. ஆரம்பத்துலேருந்தே ஒரு சாமானிய கடலோடி சொன்னால் இந்த திட்டம் பேர் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். 1200 கோடிக்கு மேலே காசை அநியாயமாக மக்களுடைய வரிப்பணத்தை கடலில் கொட்டி பிறகு சொன்னீங்க ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு. இப்போ நாங்களும் சொல்கிறோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இட்ஸ் அ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். கடலில் எடுக்கிறது மீண்டும் இது போன்ற ஒரு அபாயகரமான கடல் சூழியலுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற, கடலோடி மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற திட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்படணும், கைவிடப்படணும்னு இந்திய அரசுக்கு நாங்கள் இந்த சங்கத்தின் வாயிலாக, அமைப்பின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.